ஹாய் ஹலோ வணக்கம், குட் மார்னிங், ஹேவ் எ நைஸ் ஒண்டர்ஃபுல் டே. ஹாப்பியாக இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். இன்றைய நாள் நல்ல நாளாகவே அனைவருக்கும் அமையட்டும். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே நம்ம உள்ளங்கை ரெண்டையும் உரசி அந்த உள்ளங்கை நடுவில் நம்மளுடைய முகத்தை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்ச உடனே நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். பட் இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கணும், காலையில் எழுந்திரிச்சோடனே படா இன்றைக்கி நாள் நல்ல நாளாகவே நமக்கு அமையும், இன்றைக்கி எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்கும், நம்ம நினச்ச காரியம் இன்றைக்கி நடக்கும், சக்ஸஸ் பண்ணுவோம், எல்லா விஷயமும் ஈஸியாக நடக்கும், நல்லா இருப்போம், நல்லதே நடக்கும். எப்பயுமே காலையில் எழுந்திரிச்சோடனே இன்றைய நாள் நல்ல நாளாகவே அமையுங்கிற ஒரு மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அந்த பொழுது அன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு நீங்களே கால்குலேஷன் பண்ணி பாருங்கள், நல்லதாகவே நடக்கும். நம்ம இங்கே என்ன நினைக்கிறோமோ அதுதான் இங்கே செயல்படும். நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது மூளைக்கு எட்டும். நம்ம இங்கே திங்க் பண்ணுறது தான் மனசளவில் யோசிக்கிறது தான் மூளைக்கு போய் திங்கிங் ஆகுது. அதனால் நம்ம மனசளவில் நல்லா இருப்போம், இன்றைய நம்ம நல்லா இருப்போம், இன்றைக்கி நாள் நமக்கு நல்லா இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் தள்ளி போகுதுன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி நாள் நமக்கு அது சக்ஸஸ் ஆகும். உங்கள் இஷ்ட தெய்வத்தில் இன்றைக்கி நாள் எனக்கு சந்தோஷமாக நீங்கள் அமைச்சு கொடுப்பீங்க. முருகா, அப்பனே, ஈசனே, உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் எந்த தெய்வங்களாலும் சரி, எந்த மத தெய்வங்களாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் நல்ல நாளாக அமைத்து கொடுங்க. இறைவா ரொம்ப நன்றி, நீங்கள் அமைச்சு கொடுப்பீங்க, ரொம்ப நன்றி அப்படி சொல்லி கேஷுவலாக காலையிலேயே உங்கள் மூளையை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் திங்கிங்கோடு நீங்கள் எந்திரிங்க. அன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே சக்ஸஸாக முடியும். எதுவாக இருந்தாலும் இதை செயல்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும், நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி நம்மளை சுற்றி ஒரு வாசனை, அதாவது இப்போ மருதாணி பூ மோந்து பார்த்துட்டு அந்த ஒரு காரியத்துக்கு நம்ம போனோம்னு வச்சுங்களேன், சக்ஸஸ் ஆகும். நம்ம பிரெயினை ஹாப்பியாக வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வாசனை பொருட்களை அப்சர்வ் பண்ணணும். இப்போ பூ வச்சுக்க பெண்கள் மேக்ஸிமம் என்ன, பெண்கள் தினமும் ஒரு கொஞ்சோண்டாவது பூ வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிரெயின் ஃப்ரீயாக இருக்கும். அந்த ஒரு வாசனையினால் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். பூ வைக்கிறதே பெண்கள் ரிலாக்ஸாக, அதாவது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வைக்கிறது. அது அந்த காலத்தில் பெரியவங்க நிறையவே சொல்லியிருக்காங்க பூ வைக்கிறத பற்றிலாம், நான் சொல்லணும்னு இல்லை. ஆனால் ஒரு கண்ணியாவது தலையில் வைக்கிறப்ப அந்த வாசனை நம்ம பிரெயினில் போகிறப்ப நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மூட் அவுட் ஆக மாட்டோம், நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷிங்காக இருப்போம் நல்லா. அதனால் வாசனை பொருட்கள் அந்த மாதிரி முகந்து பார்த்துட்டு நம்ம எந்த வேலையை தொடங்கினாலுமே அந்த வேலை சக்ஸஸ் ஆகும் நமக்கு. அது ஒன்று. அப்புறம் இந்த குழந்தைகளில் இந்த மாதிரி துன்புறுத்துகிற சில புறம்போக்குங்களாம் சொல்கிறேன், நீங்களாம் நல்லா அப்பயே ஆத்தாவுக்கு பிறந்தவங்களா? பச்சை மண்ணுடா அதெல்லாம், பாவம், அதை போய் இவ்வளோ சிண்டி வச்சுருக்கியே, நீயும் நல்லா அப்பயே ஆத்தா வயிற்றில் தானே பிறந்திருக்க, அது என்ன சிசு என்ன பாவம் அடிச்சு. இன்னொன்று, பெண் பிள்ளை வச்சுருக்கிறவங்க யாரு கூடயும் கேஷுவலாக பழக விடாதீங்க. இதில் நானுமே அடிபட்டிருக்கேன். கேஷுவலாக பழக விடாதீங்க. இப்போ குட் டச் பேட் டச் இப்போ ஸ்கூல்லே நிறையா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த குழந்தைங்களுக்கு தெரியுது, மேபி தெரியாத குழந்தைங்களும் இருக்குது. அதனால் குழந்தைங்கள்ட்ட குட் டச் பேட் டச் சொல்லி கொடுங்க. சொந்தக்காரவனாக இருந்தாலுமே சரி, யாராக இருந்தாலும் பேரண்ட்ஸ் இருக்கிறப்ப ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸ் இல்லாதப்போ பேட் டச் பண்ணுறாங்க. யாராக இருந்தாலும் குழந்தைகளை உங்கள்கிட்ட சொல்லிடுங்க. அவங்கள்ட்ட தைரியத்தையும், பெண்கள் எப்பயுமே தைரியமாக இருக்கணும். அந்த மாதிரி விஷயத்தில் தைரியம் இருக்க முடியாது. இருந்தாலும் எந்த விஷயமானா இருந்தாலும் பெண் குழந்தைகள் அம்மாகிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு சேஃப்டி. அம்மா திட்டுறாங்களே, ஐயோ இதை சொன்னால் அம்மா திட்டுவாங்க, அதை சொன்னால் அம்மா திட்டுவாங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் ஓப்பன் டாக். அம்மாவை தவிர உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஜீவன் யாருமே கிடையாது. 10 மாதம் சுமந்து பெற்ற தாய்க்கு தெரியும்ல தான் பிள்ளையோட வாழ்க்கை எப்படி அமையணும், எப்படி இருக்கணும்ட்டு. எதுவாக இருந்தாலும் தாயை ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி உங்களுடைய எல்லா இன்ப துன்பம் எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளோட சண்டை போட்டால் கூட அதை அவங்க அம்மாவோட ஷேர் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலுமே பெற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணிங்கன்னா
உங்களுடைய மனசு ரிலாக்ஸ் ஆகும் குழந்தைகளா. அதனால் தயவு செஞ்சு பெண் குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் பெற்றவங்கள்ட்ட உங்களுடைய எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுங்கள். அம்மா திட்டுவாங்கன்னு நினச்சிட்டு ஒளிவு மறைவாக இருக்காதீங்க. ஓப்பன் டாக்காக அம்மாட்ட சொல்லி பழகுங்க. அது நாளைக்கு உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். யாரையும் நம்பி பழக விடாதீங்க, பேச விடாதீங்க. சில சைக்கோங்கெல்லாம் சுற்றுதுங்க. நல்ல விதமாக பேசிட்டு அதவே மிஸ்யூஸ் பண்ணுற சைக்கோங்கெல்லாம் நிறைய இருக்குதுங்க. நானே பார்த்துருக்கேன். அதனால் குழந்தைகளை யாருக்கிட்டையும் பேச விடாதீங்க. அதாவது ரிலேஷனாக இருந்தாலுமே சரி, எதுவாக இருந்தாலும் லிமிட்டடாக அளவோடு வச்சுக்கோங்க. அதுதான் பெண் பிள்ளைங்களுக்கு இப்போ இருக்க காலத்துக்கு பெண் பிள்ளைங்களுக்கு சேஃப்டி. நல்லதே நடக்கும். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். எல்லாரும் ஹாப்பியாக இருப்போம். பாய்.